பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய், அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 1:19. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை இரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக பலர் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை அவர்கள் மேற்கொள்ளவே மாட்டார்கள். நான் அவர்கள் உன்னை மேற்கொள்ள விட மாட்டேன். உன்னை இரட்சிக்கும்படிக்கு நானே உன்னுடனே இருந்து உன்னை நான் விடுவிப்பேன், இரட்சிப்பேன் என்று இந்த காலை வேளையில நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலே தாவீது இப்படி எழுதுகிறார், எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன் என்று இங்கே தாவீது தைரியமாய் சொல்லுகிறார். காரணம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேர் வந்தாலும் நான் பயப்படவே மாட்டேன். இந்த காலை வேளையில நம்மையும் ஆண்டவர் தைரியமாய் முன்னேறி செல்ல உதவி செய்வார். இந்த வருடத்திலே பல பிரச்சனைகள் வரலாம், சோதனைகள் வரலாம், அது நம்மை மேற்கொள்ள ஆண்டவர் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டார். தானியேலுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். இந்த வார்த்தையை தரியு ராஜா தானியேலிடத்தில் சொல்லுகிறார். ஆண்டவரை அறியாத ஒரு ராஜா தானியேலிடத்தில் கண்ட ஒரு காரியம், அவன் இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு மனிதன். தானியேலுக்கு விரோதமாக அந்த தேசத்தில் உள்ள சில பிரதானிகள் ஒரு பெரிய பத்திரத்தை ஆயத்தப்படுத்தி அவனை எப்படியாவது சிங்கக்கபியிலே போட்டுவிட வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அந்த பத்திரத்துக்கு ராஜாவும் கையெழுத்து போட்டுவிட்டார். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட ஆயிற்று என்பதை கேள்விப்பட்ட போதும் கூட தானியேல் பயப்படவில்லை. அவன் எப்பொழுதுமே செய்கிற 3 வேளை முழங்கால் படியிட்டு தேவனை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தான். தினமும் செய்கிற ஜெபத்தை தான் செய்தான். ஒன்றுக்கும் அவன் பயப்படவில்லை. காரணம், அவன் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆகவே தானியேல் தன்னுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து அந்த ஜனங்களெல்லாம் குற்றம் சொல்ல எத்தனிக்கும் பொழுது தானியேல் அதை குறித்து பயப்படவே இல்லை. சிங்கக்கபியில் போடுவார்கள் என்பது அவனுக்கு தெரியும், ஆனாலும் பயப்படவில்லை, தைரியமாயிருந்தான். சிங்கக்கபிக்குள்ள போடும் பொழுது ராஜா சொல்லி அனுப்புகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இந்த காலை வேளையில நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் விடுவிக்க வல்லமையுள்ளவர், தப்புவிக்க வல்லமையுள்ளவர். எவ்வளவு பெரிய ஜனங்கள் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தாலும், நமக்கு எதிர்த்து போராடினாலும் அவர்கள் நம்மை மேற்கொள்ள ஆண்டவர் விடவே மாட்டார். காரணம், நாம் ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதிக்கிற பிள்ளைகளாய் இருப்போமானால், அப்படி நாம் இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்குமானால், தானியேலை போல 3 வேளையும்
தான் தினமும் செய்து வந்த ஜெபத்தை செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இந்த காலை வேளையில ஆண்டவரை நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் பொழுது, அவரை உண்மையாய் தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஒன்றும் நம்மை சேதப்படுத்த ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22 அதிகாரம் 49 வசனம் சொல்லுகிறது, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவிக்கிறார். தானியேலை சிங்கக்கபியிலே போட்டு விட்டார்கள். ராஜாவுக்கு அன்று இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை. ஆனால் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று வேதம் சொல்லுகிறார். ஒரு சேதமும் தானியேல் மேல் வரவில்லை. அடுத்த நாள் விடியற்காலையிலே தரியு ராஜா அந்த கெபியின் வாசல்படியில் நின்று கேட்கிறார், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்டார். கெபிக்குள்ளிருந்து சத்தம் வருகிறது, ஆம் ராஜாவே, அவர் என்னை தப்புவித்தார். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி சிங்கங்களின் வாயை ஆண்டவர் கட்டிவிட்டார் என்று சொன்னார். இந்த சத்தத்தை கேட்டு ராஜாவுக்கு ஆச்சரியம். அவன் சொல்லுகிறான், என் தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் தானியேலுடைய தேவனை தான் விசுவாசிக்க வேண்டும். அந்த தேவனுக்கு விரோதமாய் யாரும் எந்த ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது என்று சொல்லி ராஜா கட்டளையிட்டான். தானியேலை உயர்த்தின ஆண்டவர் இந்த காலை வேளையில வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எத்தனை போராட்டங்கள் மேற்கொள்ள வந்தாலும் ஆண்டவர் உன்னை மேற்கொள்ள விட மாட்டார். நீ இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதிக்க நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் காத்துக் கொள்வார். சங்கீதங்களின் புஸ்தகம் 18 அதிகாரம் 19 வசனம் சொல்லுகிறது, அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியினால் என்னை தப்புவித்தார் என்று தாவீது எழுதுகிறார். விசாலமான இடத்திலே, நெருக்கத்தில் இருந்த என்னை விசாலமான இடத்திலே கொண்டு வந்து என் மேல் அவர் பிரியமாயிருந்தபடியினால் என்னை தப்புவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் மிகவும் பிரியமானவன், அவன் விண்ணப்பிக்க தொடங்குவதற்கு முன்பதாகவே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி. தானியேலின் தேவன் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய தேவனாயிருக்கிறார். நீங்களும் நானும் இடைவிடாமல் ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது அவர் நம்மை எல்லா தீங்குக்கும் தப்புவித்து விலக்கி விடுவித்து காத்து கொள்ளுவது மாத்திரமல்ல, ஒன்று நம்மை சேதப்படுத்தாதபடி, நம்மை மேற்கொள்ள விடாதபடி கர்த்தர் காத்து நம்மை மேன்மையாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தானியேலை போல இடைவிடாமல் 3 வேளை ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு தேவனை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுகிற ஒரு பழக்கத்தை ஒவ்வொருவரும் பழக்கப்படுத்தி கொள்ள நீர் உதவி செய்யும். அப்படிப்பட்ட தேவனோடு நேரத்தை செலவிட்டு ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர்களை எந்த தீங்கும் மேற்கொள்ள முடியாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வீர். அப்படி செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.